தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, நீர் தாமதிக்கவில்லை, இனியும் நீர் தாமதிக்க மாட்டீர். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா, எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா, எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. உழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 40வது சங்கீதம். இந்த 38, 39 தன்னுடைய பாவத்தினுடைய விளைவு, 37 துன்மார்க்கருடையதான செழிப்பு வளர்ச்சி, நீதிமானுடையதான துயரங்கள், நீதிமானுடையதான வேதனைகள், வருத்தங்கள், வெளியே சொல்ல முடியாத, அதாவது வெளியே சொல்ல முடியாத வருத்தங்கள், சொல்லி அழ முடியாத, யார்கிட்ட சொல்லி அழுவதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு தனிமை, அந்நியனும் பரதேசியும் போன்றதான ஒரு நிலைமை, இவங்களெல்லாம் இப்போ கடந்து வந்துட்டாங்க. 40 எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அது சொல்லுவாங்க. சங்கீதம் 39 அது எதை குறிக்கிறதுனா பழைய ஏற்பாட்டு 39 புஸ்தகங்களாம் முடிஞ்சு போச்சு. 40 புதிய ஏற்பாடு. 40லிருந்து ஒரு விடுதலையின் சங்கீதம். கர்த்தர் அற்புதம் செய்ததை அவர் சொல்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவசரப்படலை. என் பாடுகள் நேரத்துலையும், என் வேதனை நேரத்துலையும், என் கஷ்ட நேரத்துலையும், நான் துன்பம் சகித்த நாட்களிலேயும், நான் தவறாக எடுத்த தீர்மானத்தின் விளைவுகளையும், நான் மதியீனமாய் செய்ததான செயல்களின் விளைவுகளையும் நான் அனுபவித்திருந்த காலத்திலையும் நான் கர்த்தரிடத்தில் பொறுமையாக இருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையாக இருந்தேன். நான் ஆண்டவரைத்தான் முழுமையாக நம்பியிருந்தேன். அவர் என்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் ஆக்குவார் என்று நான் காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு அப்படியே செய்தார். அவர் என்னுமாய் சாய்த்தார், என் கூப்பிடுதலை கேட்டார், என்னை பயங்கரமான குழியிலிருந்தும் தூக்கி எடுத்தார், என்னை கண்மலையின் மேலே நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார், தேவனுக்கு புதுப்பாட்டு என் வாயிலே கொடுத்தார். அல்லேலூயா. நான் காத்திருந்தேன், அமைதியாக இருந்தேன். அதாவது நான் யார்கிட்டையுமே என்ன செய்ய முடியல, யாரையுமே நம்பி என்ன செய்ய முடியல. என்னால் என்னுடைய கருத்துக்களையோ என்னுடைய மனபாரங்களையோ யார்கிட்டையும் நான் சொல்லி அழ முடியலை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன், கர்த்தர்கிட்ட காத்திருந்தேன். இப்போ அவர் என்ன செய்தாராம், என் பக்கமாக வந்தார், எனக்கு செவி கொடுத்தாரு, என் விண்ணப்பத்தை கேட்டார், என்னை தூக்கி எடுத்தார், என்னை கண்மலையில் உயரமான இடத்துல நிறுத்தினார், என் அடிகளை இப்போ ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தினார்,
எனக்கு ஒரு புது பாட்டை கொடுத்தாரு. இப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி கர்த்தர் செய்தார். இப்போ எல்லாரும் கர்த்தரை துதிக்கும்படி அவர்கள் எவ்வளவு கீழே போன ஆலயம், எவ்வளவு படுகுழியில் போன ஆலயம், எவ்வளவு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும், ஆழமான சேற்றில் நம்பிக்கையே இல்லாத உளையான சேற்றில் கடந்தவனையும் கர்த்தரால் தூக்கி எடுக்க முடியும் என்பதற்கு அவன் சாட்சியாக மாறிப்போனான். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைக்கி உன் நிலைமை மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு நீ பள்ளத்தில் கடந்திருந்தாலும் கர்த்தர் உன் பக்கமாய் கர்த்தரிடத்தில் மாத்திரம் அந்த பள்ளத்திலேயும் கர்த்தரை நோக்கி காத்திரு. உன் நாட்கள் முடிந்து போவதில்லை. உன் நாட்கள் முடிந்து போவதில்லை. நீ ஒளிந்து போவதில்லை. நீ அழிந்து போவதில்லை. நீ இல்லாமல் போவதில்லை. இதெல்லாம் நான் முன்னால் சொன்ன வார்த்தைகள். நான் இல்லாமல் போகும் முன்னே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன் அப்படிலாம் மனசு விடுறேன்? நான் பரதேசி, அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். ஒன்றும் ஒரி பண்ணாத, திரும்பவும் தூக்கி எடுப்பார். அப்படிப்பட்ட தூக்கி எடுக்க முடியும் என்பதற்கு உன்னை சாட்சியாக வைப்பார். யூ வில் கம் பேக். நீ மறுபடியும் திரும்ப வருவாய். நீ மறுபடியும் கர்த்தர் உன்னை தூக்கி உன்னை நிறுத்துவார். உன் ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை நிலைப்படுத்துவார். அதாங்க பாருங்க, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நம்பாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனையோ பேர் இப்போ நம்பணும். அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்க யாராவது நமக்காக பட்சமாக பேச மாட்டாங்களா, நமக்கு சாதகமாக பேசுறதுக்கு ஒரு ஆள் வராதா, நமக்கு மத்தியஸ்தம் செய்வதற்காக ஒரு ஆள் வரமாட்டாங்களா? ஒருத்தர் கூட வரல. ஒருவரும் நம்மளை குறித்து விசாரிக்கவும் இல்லை. ஒருவரும் நமக்கு உதவி செய்யவும் வரலை. ஆனால் கர்த்தரையே நம்பி இருந்ததுனால அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் அவளை விடுவித்தார். அவர் சொல்கிறார், என் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். எனக்கு நீர் செய்தவைகள் ஏராளம். நான் இன்று ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்தது போல யாருக்குமே செய்யலை. உங்களுக்கு ஆண்டவர் செய்தது போல யாருக்குமே செய்யவில்லை. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம். சொல்லி சொல்லி கர்த்தரை துதியுங்கள். அப்போ சொல்கிறாரு, அப்படி யாரும் எண்ணிக்கைக்கு மேலேன்னு சொல்லிட்டு பலியும் காணிக்கை இப்போ விரும்பலை ஆண்டவர். இப்போ இதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? பலியை செலுத்த போறியா, காணிக்கையை செலுத்த போறியா? வேண்டாம். என் செவிகளை திறந்தீருங்கிறார். அந்த அர்த்தம் என்னென்னா, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, உம் சித்தம் நான் செய்வேன். இனி நான் உம் சித்தம் நான் செய்வேன். உம் சித்தம் நான் செய்வேன். கைகளை உயர்த்தி, நீர் எனக்கு இவ்வளவு நன்மை செய்தபடியால், என்னை ஆசீர்வதித்தபடியால், இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவித்தபடியால் நான் உம்மை சேவிப்பேன், உம் சித்தம் செய்வேன். அப்போ தான் இந்த இடத்துல வரும்போது அந்த 7ஆம் வசனத்தை மேசியா கிறிஸ்து இயேசு சொல்கிற வசனம். இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. ஆம், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையின் காலங்களை குறித்தும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்தும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வழியில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் முன்னதாகவே அதை ஆயத்தம் செய்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இப்போ சொல்கிறார், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்ப்பா. உங்களுடைய நியாயப்பிரமாணம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்மளை அழைச்சிருக்கார். வாங்க, கடந்து போன காலத்தை குறித்தும் முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியம். இன்றிலிருந்து கர்த்தருடைய சித்தம் செய்ய ஒப்புக் கொடுங்கள். இன்றிலிருந்து அவருக்கு பிரியமானதை செய்ய ஒப்புக் கொடுங்கள். இன்றிலிருந்து நீதியை செய்ய ஒப்புக் கொடுங்கள். மகா சபையில் நீதியை நான் பிரசங்கித்தேன். இப்போ நான் உதடுகளை மூட மாட்டேன். நீ அதை அறிவீர் ஆண்டவரே. கவலைகளை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் நீதியை சொல்வதற்கு ஆள் இருக்குது. நீ பிரசங்கம் பண்ணு.
கர்த்தருடைய நீதிகளை பிரசங்கம் பண்ணு. கர்த்தருடைய நீதினா என்ன அர்த்தம்னா, அவருடைய சத்தியங்களை பேசு, அவருடைய நியாயங்களை பேசு. அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவர் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சத்தியத்தை சொல்லுங்க, ரட்சிப்பை, அவர் செய்த ரட்சிப்பை சொல்லுங்க, அவருடைய கிருபையை சொல்லுங்க, அவருடைய உண்மையை சொல்லுங்க. அப்போ இப்போ தாராளமாக என் வாய் பேசுகிறது. ஏன்னா முன்னே நான் பேசியிருந்தா என் கவலைகளை சொல்லியிருப்பேன், என்னுடைய இயலாமைகளை சொல்லியிருப்பேன், நான் மற்றவங்க மேலே உள்ளதான மனஸ்தாபங்களை சொல்லியிருப்பேன், மற்றவங்க என்னை காயப்படுத்தினதை சொல்லியிருந்திருப்பேன், நான் புலம்பி இருந்திருப்பேன். ஆனால் இப்போதோ நான் இப்போ புலம்புவதில் கிடையாது. மற்றவர்களை பற்றி நான் பேச போகிறதில்ல, மற்றவங்களை என்னை காயப்படுத்தினதை பற்றி நான் பேச போகிறதில்ல, மற்றவங்க மேலே இருக்கிற மனஸ்தாபத்தை பற்றி பேச போகிறதில்ல, மற்றவங்க என்னை குறித்து என்ன சொன்னாங்க, எனக்கு நான் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கேங்கிற புலம்ப போகிறதில்ல. இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, கர்த்தருடைய நீதியை சொல்லுவேன், கர்த்தருடைய உண்மையை சொல்லுவேன், கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளை சொல்லுவேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடையதான கிருபையை சொல்லுவேன். நான் இப்போ அதை சந்தோஷமாக சொல்லுவேன். அல்லேலூயா. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நமக்கு எப்போதும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வாராக. கிருபையும் இரக்கமும் உண்டாவதாக. 12ஆம் வசனம் சொல்கிறார், ஒரு எண்ணிக்கை கடங்காத தீமையில் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. இது பாஸ்டன்ஸ். சூழ்ந்து கொண்டிருந்தது. அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்திருந்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாமல் என் தலைமுறையிலும் அதிகமாக இருந்தது. என் இருதயம் சோர்ந்து போயிருந்தது. கர்த்தாவே விடுவித்தருளும், கர்த்தாவே சகாயம் பண்ண தீவிரியும்னு ஜெபம் பண்ணார். ஆமென், ஸ்தோத்திரம். அழிக்க தேடுறவங்க ஏகமாக இது அவர் ஜெபம் பண்ண ஜெபத்தை சொல்கிறார் 12ஆம் வசனத்திலிருந்து. ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே சொல்கிறார் 15ஆம் வசனம் வரைக்கும். அப்போ அந்த அழிக்க தேடுறவங்க ஏகமாக வெட்கி தீங்கு செய்கிறவங்களாம் பின்னிட்டு லட்சம் அடைந்தார்கள். என் பேரில் ஆன்னு சொன்னவங்கெல்லாம் வெட்கத்தையும் பலனை எடுத்து கைவிடப்பட்டு போனாங்க. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இப்போ நம்ம இதிலிருந்து கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? ஜெபமாக சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் இன்னும் இந்த சூழல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பாடுற பாடல், நான் இப்படியெல்லாம் ஜெபித்தேன், கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தந்தார். நான் இப்படியெல்லாம் ஜெபித்தேன், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன், எனக்கு விரோதமாக ஆகடியும் பண்ணுறவங்களை நீங்கள் கடிந்து கொள்ளணும்னு ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என்னை கைவிடாமல் என்னை காத்து கொண்டார். எனக்கு விரோதம் பண்ணவங்க லட்சியம் அடைந்தாங்க, ஆனால் நானும் பாதுகாக்கப்பட்டேன். நான் சந்தோஷப்படும்படி செய்தீங்க. உங்களுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னோடு கூட சொல்வார்களாக. யார்? தேடுகிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்பார்களாக. 17ஆம் வசனம் சொல்கிறாரு, நானும் சிறுமையும் எளிமையுமானவனாக இருக்கிறேன். நீங்கள் என் மேலே நினைவாய் இருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, நீர் தாமதிக்கவில்லை, இனியும் நீர் தாமதிக்க மாட்டீர். பாஸ்டன்ஸ்லேயும் ப்ரெசன்டென்ஸ்லேயும், கடந்த காலத்திலையும் இருந்தேன், இப்போதும் அப்படி இருக்கிறேன். நீர் என் மேல் நினைவாய் இருந்தீர், இப்போது நினைவாய் இருக்கிறீர். எனக்கு துணையும் விடுவிக்கிறவருமாய் இருந்தீர், விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நீர் எனக்காக தாமதம் இல்லாமல் என் மேல் இரக்கமாய் என்னை தாமதிக்காமல் என்னை கை தூக்கி விட்டு என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் உங்களை நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்கும் நாள் வந்து விட்டது. இதோ சீக்கிரத்தில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இதோ சீக்கிரத்தில் அவன் உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்களை ஆண்டவர் உயரத்தில் வைத்து உங்களை அநேகருக்கு சாட்சியாக வைப்பார். உங்களுடைய சாட்சியை கேட்டு அநேகர் ரட்சிப்படைவார்கள். உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொறுமையாக காத்திருந்ததுனால அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜெபத்தை நம்ம கேட்கிற வரையில் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருப்போம். ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். குழியிலிருந்து என்ன செய்வார்? நம்மை தூக்கி விடுவார்.
கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துவார், நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துவார். அவரை துதிக்கத்தக்கதான புது பாட்டை நம்முடைய வாயில் கொடுப்பார். நாம் கர்த்தருக்கு தொடர்ந்து காத்திருப்போம். அது மட்டுமல்லாமல் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் நம்முடைய நியாய பிரமாணத்தை நினைச்சுவேன், சபை நடுவில் நான் உம்முடைய நியாய பிரமாணத்தையும் உம்முடைய நீதியை நான் உபதேசிப்பேன். உம்முடைய ரட்சிப்பை குறித்து நான், உம்முடைய உண்மையை குறித்து நான் பேசுவேன், உம்முடைய கிருபையை குறித்து நான் பேசுவேன். மகா சபையில் எல்லாவற்றையும் நான் உம்முடையதான நியாயத்தை எல்லாவற்றையும் நான் உபதேசிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் நாம் தேவனுடையதான நியாயத்தையும் நீதியையும் அவருடைய நியாயப்பிரமாணத்தையும் அவருடைய உண்மையையும் அவருடையதான கிரியைகளையும் நம்ம மகா சபையில் தெரிவிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. தேவனை தேடுகிற இருதயம் மகிழும், சந்தோஷப்படும். அவருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள், தேவனுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட்டால் எப்போவும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாயில் என்ன இருக்கணும்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. கர்த்தாவே, இரக்கமும் கிருபையும் இருந்தால் எங்கள் நல்ல பிதாவே, உமக்காக நாங்கள் காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் அனுபவிக்க கர்த்தாவே கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, காத்திருக்கத்தக்கதான ஒரு பலனை எங்களுக்கு தந்தருள்வீராக. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் கர்த்தாவே மகா சபையில் உம்முடைய நியாயப்பிரமாணத்தையும் நீதியும் உம்முடைய உண்மையும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பையும் விரிக்கத்தக்கதாக எங்களுடைய வாய்களை நீர் திறந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆமென். அப்போ உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்களாக இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.